எப்படி சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற அமௌண்ட் ஆஃப் மணி அச்சீவ் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் ஜஸ்ட் 4 சிம்பிள் வேஸ். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நிறைய பீப்புள் நானும் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது ஃபாஸ்டஸ்ட் வே டு மேக் மணின்னு பார்க்கும்போது இந்த லிங்க் எடுத்து கிளிக் பண்ணி போடுங்க, இது பேஸ் பண்ணி போடுங்க, இந்த கேமில் போடுங்க, இதில் 10 ரூபா போட்டிங்கன்னா 1 கோடி ஜெயிக்கலாம் அப்படிலாம் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் ஃபூலிஷ். ஜஸ்ட் நீங்களே அந்த ஆப் பில் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை 10 ரூபா போடுறீங்க, வின் பண்ணுறவனுக்கு 1 கோடி நீங்கள் கொடுப்பீங்களா? I'm asking you the same question. வின் பண்ணுறவங்களுக்கு 10 கோடி லைக் 1 கோடி நீங்கள் கொடுப்பீங்களா? 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறவனுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இட் ஃபீல்ஸ் சிம்பிள், தட்ஸ் வை வி ஆல் கோ இன் த ட்ராப். ஸோ அது பண்ணாதீங்க. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் எப்படி பண்ணலான்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து குயிக்ன்றதுக்கு இப்படி ஆகிடாது, பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ 10 days எடுத்துக்கினா 8 days எடுக்கும், 7 days எடுக்கும், டிபெண்ட் ஆன் ஹவு ஹார்ட் யூ ஒர்க். ஸோ செகண்ட் ஈஸியஸ்ட் வே அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தாட் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இது யாருக்குமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஈஸியாக நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. சிம்பிளாக வேணால் கற்றுத்தர முடியும். ஈஸின்றது இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. யூ ஓன்ட் கெட் 6 packs லைக் ஈஸிலி. சிம்பிள் ட்ரிக்ஸ் வேணால் சொல்லி தரேன், ஆனால் அது கஷ்டம் தான். நீ ஓன்ட் பில்ட் அ பிஸ்னஸ் ஈஸிலி, அதுக்குன்னு சிம்பிள் ட்ரிக்ஸ். ஸோ இது பண்ணு, இந்த டைமில் எஞ்சி நீ பண்ணு அப்படின்றத சொல்ல முடியும். தட் டசன்ட் மீன் இட்ஸ் ஈஸி. யூ நீட் டு கிவ் யுவர் டைம், யூ நீட் டு கிவ் யுவர் ஹார்ட் ஒர்க். ஸோ ஒரு மென்டர் இருந்து அது ஹெல்ப் பண்ணாங்கன்னா இட் வில் பி சிம்பிள், பட் இட் ஓன்ட் பி ஈஸி. ஸோ ஈஸின்றது ஃபர்ஸ்ட் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள அப்படியே போகலாம். ஸோ நம்பர் 1, கெட் அ ஃபோன் அடிக்ஷன். ஸோ இது 2 விதமான ஃபோன் அடிக்ஷன் இருக்கு, கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ இது 2 விஷயத்தில் நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, கன்சியூமர் ஹூ ஆல்வேஸ் கன்சியூம் எவ்ரி சிங்கிள் திங். இட் டசன்ட் மீன் ஒன்லி ஃபோன். நிறைய விஷயம் நான் வந்து எந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து விற்கல, எதுவுமே நான் பண்ணல, நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன், நான் வந்து வாங்கிட்டே இருக்கேன்ற பட்சத்தில் யூ பிகம் அ கன்சியூமர். ப்ரொடியூசர்ன்ற போது யூ கேன் ஃபிளிப் சம்திங் லைக் அவங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட விற்க தரலாம், லைக் அது வந்து பர்சன்டேஜ் காசு எடுத்துக்கலாம், இல்லை யூடியூப்ல கண்டென்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் பண்ணலாம். சம்திங் வென் யூ ட்ரை டு கிரியேட், இந்த உலகத்துக்கு ஏதாவது நீங்கள் தந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்று தரும்ன்றது சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ பில்ட் அ ஃபோன் அடிக்ஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு, இட்ஸ் அன் ஆன்லைன் வேர்ல்டு. நான் வந்து இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த தளபதி, இந்த அஜித், அப்புறம் வேறு யார், நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறது, இல்லை எங்கேயாவது வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் சூப்பராக தெரியுங்கன்ற அந்த ஆடியோ இருக்குல்ல. ஸோ அந்த ஆடியோ இந்த வீடியோ எடுத்து மேட்ச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த அஃபிலியேட் லிங்க் எடுத்து அந்த இதில் பேஸ் பண்ணி போட்டுருவேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லைக் எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி வந்துச்சு, பட் நான் அது வந்து கண்டினியூ பண்ணல. ஏன்னா எனக்கு என்னோட யூடியூப் சேனல் வந்துச்சு. நான் வந்து யூடியூப் பில் பண்ணது மானிட்டைசேஷன் தான். அது மானிட்டைஸ் ஆனது பிகாஸ் அது வந்து நான் பாட்டில் ஆட் பண்ணிட்டு இருந்தாலும் காப்பிரைட்டுக்காக அது பாட்டு வரல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டசன்ட் மீன் லைக் ஒன் திங். 1008 விஷயம் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சன் பார்த்தேன். ஹி ஹேஸ் லைக் 15,000 ஃபாலோவர்ஸ் இன் ஹிஸ் டெலகிராம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் மூணுத்துலேருந்து ஆடியன்ஸ் எடுத்துட்டு வந்து டெலகிராமில் லிங்க் கொடுத்து ஹி இஸ் ஏர்னிங். லைக் யோசிச்சு பாருங்கள், 1000 பேர் வாங்கினாலே போதுங்க. லைக் 1000 பேர் 1000 ரூபாய் பொருள் வாங்கினாலே அது வந்து கமிஷன் 100 ரூபாய் வந்தாலே நீங்கள் யோசிங்க. ஜஸ்ட் போஸ்டிங், ஒரே ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணுறான், அது 3த்துலேயும் போடுறான், அந்த டிராஃபிக் எடுத்துன்னு வந்து இதில் வச்சுக்கிறான். சிம்பிள். ஸோ செகண்ட், சால்வ் ரிச் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். ரிச் பீப்புள் வில் ஆல்வேஸ் பே அ குட் அமௌண்ட் ஆஃப் மணி, பட் யூ நீட் டு பி த பெஸ்ட். ஸோ இங்கே என்ன ஒன்றுனா, நான் வந்து ஏனோ தானோ ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு காசு கொடுத்துன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. There are some kind of business people who want something like particular எனக்கு இது பண்ணி ஆகணும். லைக் அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை எடிட்டிங்னு எடுத்துக்கலாம், இல்லை சேல்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து லைக் 100ல் 15 பேர் 20 பேர் தான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நான் போய் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேரத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஒரு சூப்பர் ரிச் பர்சன், ஹி வாண்ட்ஸ் டு கெட் சம் ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எனக்கு தேவை, ஆனால் எனக்கு டைம் இல்லை அதை தேடுறதுக்கு அப்படின்றத சொன்னார். ஸோ அதை நான் யூஸ் பண்ணி ஓகே வை ஷுட் நாட் கோ அண்ட் சர்ச், நான் போய் ட்ரை பண்ணுறேன். அது கேட்டேன், அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன் அப்படின்னு சொல்லி 4 இடத்து பிடிச்சி வந்து அவர்கிட்ட காட்டினேன். ஸோ ஹி லைக் ஒன் பிளேஸ், நல்லா இருக்குப்பா, எனக்கு வந்து இந்த ரேட்டும் பிடிச்சிருக்கு. லைக் இப்போ லெட்ஸ் சே ஹி இஸ் கிவிங் ஃபார் 2000, ஹி இஸ் கிவிங் ஃபார் 1800, ஹி இஸ் கிவிங் ஃபார் 1700, ஹி இஸ் கிவிங் ஃபார் 1500, 1600, 1700 ஒரு ஓகேவா தெரியுது, 500 வேணாம், 700 ஓகேவா தெரியுது அப்படின்றது சொன்னார். சரி ஓகே பேசலாம்னு சொல்லி பேசி லாஸ்ட்டு 615 வரைக்கும் எடுத்துன்னு வந்து அது மேட்ச் பண்ணி விட்டேன். ஸோ இங்கே என்னாச்சுன்னா, ஹி வாஸ் லைக் சூப்பர் ஹாப்பி. எந்த டென்ஷனுமே இல்லை. அவர் சுற்றலை, அவர் தேடலை, அவர் பேசல. அந்த 4 கடைக்கு முன்னாடி 10 கடை நான் பேசியிருப்பேன், அது பார்க்கல, எதுவுமே கிடையாது. ஒருத்தர் பிடிச்சி வந்து கொடுத்துட்டான், ஃபைன். அந்த வேலை அவருக்கு முடிச்சா ஹி கேவ் சம் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி, இந்தப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு டீல் முடிச்சு தந்தா எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு ஹி கேவ் சம் மணி. ஸோ ட்ரை டு சால்வ் ரிச் பீப்புள் ப்ராப்ளம்ஸ், தே வில் ஆல்வேஸ் பே மணி. பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணோம்னா வி நீட் டு கோ ஃபார் ரிச் பீப்புள்ஸ், பட் யூ ஷுட் நாட் பி லைக் ஆவரேஜ் காய். நான் வந்து லைக் எப்படி சொல்கிறது, க்ளீன் பண்ணி தரேன், அது பண்ணி தரேன் நீங்கள் போனீங்கன்னா தே வில் பே லைக் 100, 1000, ஏதோ ஒரு அமௌண்ட் பர்டிகுலராக சொல்ல சம் கைண்ட் ஆஃப் மணி. பட் பெரிய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் டு ட்ரை திஸ். ரிச் பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா, பட் இட் ஒன்ட் பி ஈஸி. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் ஒன்ட் பி ஈஸி, பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. நம்பர் 3,
செல் ரிச் பீப்புள் ஸ்டஃப். ஸோ இங்கே நம்ம வந்து அவங்க ப்ராப்ளம் இது பண்ணிட்டோம். ஸோ ரிச் பீப்புள் நிறைய பீப்புள் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்கல்ல. லெட்ஸ் டேக் அ ரெஸ்டாரண்ட். அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வரல, லைக் நிறைய கஸ்டமர்ஸ் வரல, பட் யூ கேன் கோ அண்ட் ரன் சம் ஆட்ஸ். மெட்டாஸ் எடுத்துக்கும், ஃபேஸ்புக் ஆடுன்னு சொல்லுவோம், அதுக்கு காசு போட்டு எப்படி பண்ணுவோம், அது காசு அவங்களே தருவாங்க, இல்லாமலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபா போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லீட்ஸ் எடுத்து கால்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா they will pay you. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சால்விங் அ பிக்கஸ்ட் ரிச் பர்சன் இன் அவர் ஏரியா அ ப்ராப்ளம். வீடு விற்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஐ ட்ரை டு சேல் தட், ஹி கிவ்ஸ் மீ மணி. விற்றா நான் தரேன், சும்மா தர முடியாது. இட்ஸ் லைக் வின் வின் சிச்சுவேஷன். நான் விற்றா எனக்கு கிடைக்குது, விற்கலன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி யூ நீட் டு செல் ரிச் பீப்புள் ஸ்டஃப். இப்படி யோசிக்கிறீங்களான்னு தெரியல, நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஸோ நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பொருள் வந்து இட் வாஸ் லைக் 200, ஓகேங்களா. ஸோ அதே வந்து இன்னொரு கடைக்கு நான் வந்து ரேண்டமாக எப்போயாச்சும் போகும்போது இட் வாஸ் லைக் 100 rupees, 50% ஆஃபில் தராங்க. சேம் ப்ராடக்ட், சேம் குவாலிட்டி, சேம் பிராண்ட், பட் 100 rupees. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு போது டேட்ஸ்லாம் பார்த்தேன், டேட்டும் கரெக்டாக இருக்குது, எதுவுமே தப்பு இல்லை அப்படின் போது. ஸோ டக்குன்னு இன்ஸ்டாய் இங்கே 200 ரூபாய்க்கு வருது வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் ட்ரை பண்ணேன். அவர் வேணான்ட்டார். டக்குன்னு ஒரு 2-3 கடைக்கு போனேன், லைக் சூப்பர் ரிச் காய் கடைக்கு ஒருத்தருக்கு போனேன். அவர் சொன்னார், ஓகே எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னார். சரி ஓகே சார், அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னா he just gave, like அது ரொம்ப பெரிய அட்வான்ஸ்லாம் கிடையாது, லைக் 500-1000 சம்திங் தான். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து நான் போனேன், அங்கே பேசினேன், அவர்கிட்ட டீல் பண்ணி ஒரு 2 நாள் அது பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி யூ ஷுட் நீட் டு திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்வர்டைஸ் சொல்கிற மாதிரி தான், there is money all around us. So you just need to see the money. So try to sell rich people stuff. So first get a phone addiction to develop your producing style. So second, solve rich people's problem. Third, sell rich people's stuff. So மூணுமே நல்லா பண்ணுவாங்க. So the fourth is repeat the same thing which got clicked to you. So நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடு வித்தனே நான் தப்பு பண்ணிட்டேன்னா SMM ல குதிச்சிட்டேன். இதுவும் பண்ணிட்டு இருந்தேன், பட் SMM ல குதிச்சிட்டேன். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து என்னோட எஃபெக்ட் கம்மியாயிடுச்சு, SMM ல கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, யூடியூப்ல கொஞ்சம் லைக் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் யோசிச்சேன், இதுதான் நல்லா விற்கிறல, இதையும் விட்டு அங்கே ஓடினேன். இதுவே கொஞ்சம் யோசி, லைக் என்னோட எல்லா கோல்ஸ், உன்னோட டெப்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்ட அப்புறம் நீ வேற தாண்டு, அது வரைக்கும் இதுலேயே ஃபோக்கஸ்டாக இதுவும் பண்ணு, இல்லைன்னா சொல்ல. ஐ ஹேவ் தாட்ஸ் லைக் நான் வேற பசங்களை பிடிச்சி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வென் யூ காட் கிளிக்ட் அட் ஒன்ஸ், லைக் இப்போ எப்படி சொல்கிறதுனா, யூ ஆர் கோயிங் இன் 50 ஸ்பீட். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க இன் 10 days சம்திங், 50 ஸ்பீடில் போய்ட்டு 10 நாளில் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ட்ரை டு கோ இன் 100, ஃபினிஷ் இட் 5. ட்ரை டு கோ இன் 200, ஃபினிஷ் இன் 2 days. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லேக் எல்லாருமே சொல்கிறது தான், ஃபர்ஸ்ட் மில்லியன் இஸ் ஹார்டஸ்ட், செகண்ட் மில்லியன் இஸ் அதுக்கப்புறம் ஈஸியஸ்ட், 10th மில்லியன் இஸ் சூப்பர் ஈஸி. ஏன்னா யூ நோ ஹவு இட் ஒர்க்ஸ், யூ நோ ஹவு டு மேக் மணி அப்படின்றது. ஸோ எது கிளிக் ஆகுதோ அதை திருப்பி பண்ணுங்க, புது விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க. திஸ் ஆர் த 4 simple tricks which will help you to make money. இதுதான் நானும் பண்ணேன், ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன், லைக் 1.5 வருஷம் ட்ரை பண்ணேன், பண்ணிட்டே இருந்தேன், கிளிக் ஆச்சு, திருப்பி அதே கிளிக் பண்ணேன், அப்படியே பண்ணிட்டே இருக்கேன். I'm just doing my work. அவ்வளோதான். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.